டுடே கிளாஸில் மோனோக்ரோமிக் கலர்ஸை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். எஸ்டர்டே கிளாஸில் ரெட் கலர் போட்டோம் இல்லையா, ப்ரைமரி கலர்ஸில் ரெட் ப்ளூ அண்ட் எல்லோ. ஸோ இன்றைக்கி ப்ளூ அண்ட் எல்லோ, அதுக்கப்புறம் செகண்டரி கலர்ஸ்லேயும் எப்படி மோனோக்ரோமிக் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுன்னு அதுவும் சொல்லித்தரேன். வைலெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, அது அந்த 3 கலர்ஸும் இந்த 6 கலர்ஸ்க்கு இந்த மாதிரி 10 பாக்ஸஸ் போட்டுட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இங்கே நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கொஞ்சம் ப்ளூ, லைட் ப்ளூ, கொஞ்சம் கோபால்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ணுவோம். லைட் ப்ளூ கலர் வரணும். ஸோ அந்த ப்ளூ இந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. ஓகே, லைட்லேருந்து டார்க் ஷேடுக்கு வர்றது தான் மோனோக்ரோமிக் கலர்ஸ். டார்க் ஷேட்லேருந்து கிரேயிஷ் ஷேடுக்கு போகிறது தான் அக்ரோமேட்டிக் கலர்ஸ். ஓகே, அக்ரோமேட்டிக் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸை விட ஒரு பாக்ஸு கலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ அதிகமாக போட்டுட்டு, இப்போ அதை விட தேர்ட் பாக்ஸை விட ஃபோர்த்து பாக்ஸு கொஞ்சம் அதிகம் டார்க் கலர் மாதிரி வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஃபிஃப்த்து பாக்ஸில் டார்க் ப்ளூ கலர் இருக்கணும். ஓகே, டார்க் ப்ளூ வர்ற மாதிரி ஃபிஃப்த் பாக்ஸில் போட்டுக்கோங்க. சிக்ஸ்த்து பாக்ஸ்லேருந்து ப்ளூக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ ஒயிட் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும், அதே மாதிரி இப்போ சிக்ஸ்த் பாக்ஸ்க்கு இன்னும் டார்க் ப்ளூ போட்டுட்டேன். நீங்கள் 12 பாக்ஸஸ் போடலாம், எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். லைட்லேருந்து டார்க் ஷேட் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ப்ளூ கலரில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மறுபடியும் ப்ளூ மிக்ஸ் பண்ணி இந்த கிரேஷ் ப்ளூவை இந்த பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி மறுபடியும் அந்த ப்ளூக்கு மறுபடியும் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் கொஞ்சம் பிளாக் அதிகமாக போட்டுட்டு 9th பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு 10th பாக்ஸில் ஃபுல் பிளாக்கு, எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ஃபுல் பிளாக் கலரு 10th பாக்ஸில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி அதில் பிரிண்ட்ஸு அதான் என்ன வேணும்னாலும் போட்டுட்டு இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் போட்டுக்கோங்க. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணி டிசைன் போட்டுக்கோங்க. ஓகே, 10 ஹெட் ஃபிகர் சொல்லி கொடுத்தல சேம், அது செப்பரேட்டாக பெரிய புக் இல்லையா, இது ஆஃப் சர்க்கிள், இது ஆஃப் புக்கில் வந்துடும். இன்னொரு சைடில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப்பில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் போட்டுக்கோங்க நீட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி 10 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி 10 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. எழுதிக்கோங்க மோனோக்ரோமிக் கலர்ஸ்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் போடணும். இந்த மாதிரி நீட்டாக ஒயிட் கலர் போட்டுட்டு எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுங்க. ஒயிட்டில் கொஞ்சம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு லைட் எல்லோ வரும், பேஸ்டல் கலர் வரும். அந்த பேஸ்டல் கலர் ஒயிட்டை இந்த செகண்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் இதே ப்ராசஸ்ஸு இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒன்று விட ஒன்று டார்க் கலராக போய்கிட்டே வரணும். 5th பாக்ஸில் டார்க் எல்லோ வரும். அதுக்கப்புறம் எல்லோவில் பிளாக் மிக்ஸ் பண்ணிகிட்டே போகணும் 10th வரைக்கும். ப்ளூ கலர் நம்ம எப்படி பண்ணோமோ சேம் அதே மாதிரி மிகத்த பாக்ஸ் எல்லாமே பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
ஃபிஃப்த்தில் ஃபுல் எல்லோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி எல்லோவில் கிரேயிஷ் எல்லோ மாதிரி 6th பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிளாக் அதிகப்படுத்திட்டு ஒரு பாக்ஸுக்கும் அப்ளை பண்ணுங்க. 10th பாக்ஸில் ஃபுல் பிளாக்கு போட்டுக்கோங்க. ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பக்கத்தில் சேம் கலர் யூஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன்ஸு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சேம் மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 10 பாக்ஸஸ்ஸு மோனோக்ரோமிக் கலர்ஸு நேம் போட்டுக்கோங்க. ஒயிட் கலர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸில் ப்ரைமரி கலர்ஸு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போது செகண்டரி கலர்ஸ் ரெட்டில் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வயலட் கலர் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வயலட் கலர் பார்த்துக்கோங்க. வயலட் கலர் வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு 5th பாக்ஸில் வயலட் கலர் கரெக்டாக போட்டுக்கோங்க. டார்க்கர் வயலட் கேமராவில் அவ்வளோ தெரியறதில்ல, பட் இது வயலட் கலர் தான். ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட்டில் கொஞ்சம் லைட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணால் லாவெண்டர் மாதிரி கலர் வரும். இந்த கேமராவில் கொஞ்சம் வேறு கலர் மாதிரி தெரியுது. ஸோ லாவெண்டர் கலர் மாதிரி வரும், போட்டுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் அதிகமாக வயலட் போட்டுட்டு இந்த 3rd பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் வயலட் மிக்ஸ் பண்ணி அதுலேயே மறுபடியும் டார்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வயலட் போட்டிருக்கோம் இல்லையா, டார்க் வயலட், இதில் ஜஸ்ட் பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்கை 6th பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பிளாக் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி 7th பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த் பாக்ஸு கொஞ்சம் கூட டார்க் வேணும், லாஸ்ட்டுக்கு அது கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பிளாக் அதிகமாக ஆட் பண்ணி 8th பாக்ஸு 9th லாஸ்ட்டுக்கு டார்க் பிளாக் அப்ளை பண்ணணும்.
அப்ளை பண்ணதுக்கப்புறம் டார்க் பிளாக்கு லாஸ்ட் 10th பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ப்ரஷ் வாஷ் பண்ணி 6th பாக்ஸு கொஞ்சம் டார்க் வயலட் கொஞ்சம் வர்ற மாதிரி, வயலட் கொஞ்சம் வர்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதில். அப்போ ஷேடு கரெக்டாக செட் ஆகிடும். இந்த மாதிரி இப்போது லைட்லேருந்து டார்க் கலர் வர்ற மாதிரி கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகே, இது கம்ப்ளீட் ஆனதுன்னா இந்த இடத்துலையும் சேம் கலர் யூஸ் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 10 பாக்ஸ் போட்டுக்கோங்க. 10 பாக்ஸ் போட்டுட்டு மோனோக்ரோமிக் கலர்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் லைட் கலர்லேருந்து டார்க் கலருக்கு ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் எல்லோ அண்ட் ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி க்ரீன் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க செப்ரேட் பேனில். அதுக்கப்புறம் ஒயிட்டில் கொஞ்சம் க்ரீன் மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு பிஸ்தா க்ரீன் வரும். அந்த க்ரீனை செகண்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி க்ரீன் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி 5th பாக்ஸுக்கு டார்க் க்ரீன் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஒயிட் கலர் 5th பாக்ஸில். அதுக்கப்புறம் 5th பாக்ஸுக்கு அப்புறம் க்ரீனில் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10th வரைக்கும் டார்க் பிளாக் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. சேம் மெத்தடு, இப்போ எல்லாமே சேம் மெத்தட் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆனதுக்கப்புறம் சேம் மறுபடியும் 10 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. 10 பாக்ஸஸ் போட்டுட்டு சேம் மோனோக்ரோமிக் கலர்ஸை இப்போ க்ரீன் கலர் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஒயிட் கலரு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பாக்ஸில் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பீச் கலர் வரும். அது செகண்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. தேர்ட் பாக்ஸில் மறுபடியும் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தேர்ட் பாக்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த ஒயிட் கலரை மறுபடியும் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் அதிகமாக மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு 4th பாக்ஸில் கொஞ்சம் டார்க்காக வரும். 5th பாக்ஸில் ஃபுல் ஆரஞ்சு போட்டுக்கோங்க. ஃபுல் ஆரஞ்சு டார்க் கலர் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் ஆரஞ்சில் கொஞ்சம் லைட் பிளாக் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க 6th பாக்ஸில்.
சேம் அதே மாதிரி 7th பாக்ஸில் இன்னும் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. சேம் அதே மாதிரி 8th 9th பாக்ஸில் கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகே, 10th பாக்ஸில் லாஸ்ட் ஃபைனலில் பிளாக் கலர் அதை அப்ளை பண்ணி சேம் இது கம்ப்ளீட் ஆன உடனே சேம் கலரில் கலர் ஷேடில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக 10 பாக்ஸஸ் போட்டுக்கோ. இது அக்ரோமேட்டிக் கலர்ஸ், மோனோக்ரோமிக் கலர்ஸ் இந்த இவ்வளோ சொல்லித்தந்ததில் எல்லாமே இது அக்ரோமேட்டிக் கலர். அக்ரோமேட்டிக் கலர்னால் உங்களுக்கு டார்க் கலர்லேருந்து ஒயிட் கலருக்கு வரும். அது ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் இருக்கும் உங்களுக்கு அக்ரோமேட்டிக் கலர்ஸு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு பிளாக் அப்ளை பண்ணுங்க இதில். ஓகே, டார்க் ஷேட்லேருந்து இது ஷேடு. ஓகே, இந்த மாதிரி பிளாக் கலர் போட்டுக்கோங்க. இந்த பிளாக் கலரில் கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணுங்க. அப்போது உங்களுக்கு கிரேஷ் கலர் மாதிரி வரும். அது செகண்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேடு சேஞ்ச் ஆகும் கிரேஷ் மாதிரி. அவ்வளோதான். மறுபடியும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் பாக்ஸில் அப்ளை பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் ஃபோர்த் பாக்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. லைட் பிளாக்லேருந்து கிரேஷிலேருந்து ஒயிட் கலர் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபிஃப்த் பாக்ஸில் மறுபடியும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஃபிஃப்த் பாக்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஆனதுக்கப்புறம் மறுபடியும் 6th பாக்ஸில் மறுபடியும் கொஞ்சம் அப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. ஒயிட் கலர் போட்டுட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எய்த் பாக்ஸில் அதை விட கொஞ்சம் டார்க். லாஸ்ட்டுக்கு 10th பாக்ஸில் ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. 9th பாக்ஸில் மறுபடியும் ஒயிட் கலர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி லைட் ஷேடு மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபைனலி ஒயிட் கலர் ப்ரஷ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஒயிட் கலர் போட்டுக்கோங்க. இதுதான் அக்ரோமேட்டிக் கலர்ஸ். ஓகே, ஷேட்ஸுன்னு சொல்லுவாங்க அக்ரோமேட்டிக் கலர்ஸு. இதுவும் ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணி ஒயிட் அண்ட் பிளாக்கு செக்ஸு அந்த மாதிரி இருக்கும்ல, ஜிக்ஸாகு பாக்ஸு, ஸோ அந்த மாதிரி பண்ணி செப்பரேட்டாக இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான்.